அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு வக்ர பயிற்சியானது எப்படி அமைய போகிறது, வேகம் எடுக்கும் வக்ர குருவால் அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த 6 ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அதே வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குருவினுடைய வக்ரமும் ராசிக்கு உச்ச அதிபதி இருக்கக்கூடிய சனியினுடைய வக்ர நிவர்த்தியும் ரெட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குரு. இருந்தாலும் கூட சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். நவகிரகங்களின் தலைவன் என்றும் வானியல் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. ஏனென்றால் எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை. எனவே குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பு மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். மற்ற கிரகநிலைகள் திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றிருந்தாலும் கூட அவை நேர்வழியிலோ அல்லது தவறான வழியிலோ வருவதற்கான செல்வ வள வாய்ப்புகள் உண்டு. ஆனால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுக்கக்கூடிய செல்வ வளம் என்பது நேர்வழியில் வரக்கூடிய ஒன்றாக மட்டும்தான் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் வக்ரம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான நன்மைகள் நிறைவாக உண்டு. அதிலும் குறிப்பாக வேகம் எடுத்து வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் 6 ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோக வாய்ப்புகளை நிறைவாக கொடுக்க போகிறார். அந்த வகையில் பார்க்கும் போது 3, 5, 6, 8, 10, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்க போகிறார். எந்த 6 ராசிகள் என்று பார்க்கும்போது மீனம், மகரம், தனுசு, துலாம், சிம்மம் மற்றும் மிதுனம் ஆகிய 6 ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்று தருகிறாருங்க. அந்த 6 ராசிகளில் ஒரு ராசியாக துலாம் ராசியும் உள்ளது. ஏனென்றால் தற்போது மிக வலுவாக அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க குரு பகவான். 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக ராசிக்கு பார்க்கப்படுகிறார். சகாயாதிபதியாகவும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்புதான். அப்படிப்பட்டவர் அங்கு வக்ரம் பெற்று திரும்புவது, அதிலும் குறிப்பாக சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்வது மிக பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பெற்று தருகிறது. எனவேதான் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி என்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. எனவே குருவினுடைய வக்ரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் குரு பகவான் அக்டோபர் 15 முதல் அடுத்த 4 மாதங்களுக்கு மிக வலுவாக வக்ரம் பெற்று அஷ்டமஸ்தானத்திற்குரிய தடைகளை விலக்கி நன்மை நிறைவாக கொடுக்க போகிறாருங்க. இந்த வேளையில் நவம்பர் 4 முதல் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் வக்ர நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பலம் சேர்க்க போகிறார். எனவே பல்வேறு வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு பொன்னான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட நல்ல அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகமும் வாய்ப்புகளும் நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று சப்தமஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய வேளையில் 2, 4, 12 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். குடும்ப ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் வலுவான சந்தர்ப்பமும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் முதன்மையாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் விலகுவதற்கான யோகம் உண்டு என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். 9ஆம் பார்வையாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. குரு பகவான் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையில இல்லத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் திருமணம், புத்திர பாக்கியம்,
புதுமனை புகுதல், காதுகுத்து, வளகாப்பு என பல சுப நிகழ்வுகளை இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது விரயஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே புதிதாக நிலம், வீடு மற்றும் வீடு பராமரித்தல், வாகனம் வாங்குதல் போன்ற முயற்சிகளில் வெற்றி மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்துல மிக சிறப்பான வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை வலுவாக பெற்று தருகிறாருங்க. அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் உத்தியோக ரீதியாக சனி வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் பணிகளில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் மிக சிறப்பாக கிடைக்கும். ஆர்வமின்றி இருந்த பணிகளை கூட ஆர்வத்துடன் மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல ஒத்துழைப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடின உழைப்பையும் அலைச்சலையும் செயல்படுத்தினாலும் கூட அதற்கு ஏற்ற லாபம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும். புதிய முதலீடுகளை அளவோடு மேற்கொள்ளலாம். சாதகமற்று இருந்த பல பணிகள் கூட இந்த தருணத்தில் தங்களுக்கு சாதகமாக வரும். பின்னடைவுகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். குரு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய வருமானம் உயர்வதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் பல அதிரடியான மாற்றங்களை சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் உங்களது இல்லம் தேடி பல புதிய வாய்ப்புகள் அமைவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அரசியல் சதுரங்கத்தில் குருவினுடைய வக்ரம் மிக அதிரடியான மாற்றங்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக ஏற்படுத்த கொடுக்க போகிறது. கல்வியை பொறுத்த வரைக்கும் குருவின் வக்ரம் முதன்மையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் அனைத்தும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மகிழ்ச்சியுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் அமையும். உங்களது கடின உழைப்பிற்கு விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையும். கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தியாகும். புதிய விளைநிலங்கள் தங்கள் பெயரில் வாங்குவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் கைகூடும். பெண்மணிகளுக்கு இல்லத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் இருக்கக்கூடிய மன குறைகள் விலகும். உடல் நலத்தில் ஏற்பட்டு வந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகி உடல்நலம் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சுபிட்சமும் மகிழ்ச்சியும் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாய் கிடைக்கும்.